ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து 22வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த வசனங்கள் எல்லாமே விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் 5 காரியங்களை தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. முதலாவது, ஆண்டவர் திரளான ஜாதிகளா நீ ஆவ, நட்சத்திரத்தை போல ஆவ அப்படின்னு வாக்கு தத்துவம் பண்ணும்போது அதற்கான எந்த காரியமும் அவரோட வாழ்க்கையில இல்லை. அதற்கான நம்பிக்கையே இல்லாத போது அவர் செய்த 5 காரியங்கள். முதல் காரியம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நம்புவதற்கு எதுவுமே இல்லாத போது முழு நம்பிக்கையோடு விசுவாசிச்சார். 2வது காரியம், அவர் முதிர் வயதும் அவருடைய மனைவியோட கற்பம் செத்த நிலையில இருந்ததை அவர் எண்ணவே இல்லை. ஆண்டவர் மேல மட்டும்தான் விசுவாசம் வச்சாரு. நெகட்டிவான எந்த விஷயத்தையும் அவர் நோக்கி கூட பார்க்கல. 3வது காரியம், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சந்தேகமும் படல, அவிவிசுவாசமும் படல. 4வது காரியம், வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். அவருடைய விசுவாசத்தினால் 5வதாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனாய் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார். ஆபிரகாமை போல நம்மளும் விசுவாசிக்கணும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற இப்பொழுது எந்த சாத்தியமும் இல்லாத போதுல இருந்தாலும் அதை சந்தேகப்படாமல் அதை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று விசுவாசித்து, விசுவாசத்தினால் ஆபிரகாம் எப்படி ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினாரோ அதே போல விசுவாசத்தில் பெரிய காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன்.